Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். அதே மாதிரி நியூ இயருக்கு பிறகு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் vlog அப்படிங்கிறதுனால ஹாப்பி நியூ இயரும் கூட. சரியா, ரொம்ப லேட்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ரொம்ப சாரி. ஹாப்பி நியூ இயர் உங்க எல்லாருக்குமே. ஓகே, 2023 எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 2024 வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, நீங்க வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து வேண்டிக்கிட்ட மாதிரி நீங்க எனக்காக வேண்டிக்கோங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 2022 2023 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட். அதை வேற நான் வாயால எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இனிமே வந்துட்டு நல்ல ஒரு தொடக்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமே எல்லாமே வந்துட்டு நல்லதாவே அமையும் உங்களுக்கும். சரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பொங்கல் சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இங்கே பெங்களூர்ல. நான் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இங்கே வரலட்சுமி நோம்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செம்மையாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. இது நார்மலாக தான் இருக்குது. ஆனால் நேற்றுக்கு நான் பொருள்லாம் வாங்கும் போது நைட் வந்துட்டு ரொம்ப ஜேன்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை, அணக்கமே இல்லை. எல்லோரும் ரொம்ப நார்மலாக காலையில் சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையிலே வந்து வீட்டிலே விடவும் கோயிலில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். காலையிலே பொங்கல் வச்சு அதுக்கு பிறகு வந்துட்டு விளையாட்டு போட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாரும் வந்துட்டு கலந்துப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்களா இருக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். பெரியவங்களான அப்புறம் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்குறதோட சரி. எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு ஜாலியாக அங்கே தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி வந்துட்டு 5 நாள் கிட்ட லீவ் இருந்தது. அத்தன் கூட வந்துட்டு போறேன்னா போயிட்டு வா அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு. 2 நாள் அதுலயே வேஸ்டா போயிருதா, சரி எதுக்கு போன வாரம் தானே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே செட்டில் ஆயாச்சு. அத்தானும் சென்னையில இருந்து இன்னைக்கு காலையில அதான் நேற்று நைட்டு மிட் நைட்ல தான் வந்தாங்க. அதனால காலையில் எழுந்துச்சு ரொம்ப சிம்பிளா சாமி கூப்பிட்டு நாங்கள் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீங்களா எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகேவா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால சக்கரை பொங்கலும் சுண்டலும் மட்டும் வச்சிருக்கேன் சாமிக்கு. தனீஷ் தனீஷ் ஹாப்பி பொங்கல் சொல்லிடுங்க எல்லாருக்கும். அப்புறம் நானும் தனீஷும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட்டே இந்த கோலம் போட்டோம். இன்றைக்கி சாமிக்கு வைக்கிறதுக்காகவாக்கும் இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் வைக்க இடம் இல்லை, அதனால் நாளைக்கு சாமிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வெளில வச்சாச்சு. அப்புறம் ஒரு கரும்பு. முன்னாடிலாம் அவ்வளோ கரும்பு சாப்பிடுவோம், இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரே ஒரு கரும்பு, அதுவும் எத்தனை நாள் இருக்க போதோ தெரில. சாப்பிட்ருவியா மக்களே? ஆய் எஸ்கே. சக்கரை பொங்கல் எப்போதுமே சுண்டலோட சேர்த்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். செம சூடு. ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லு மக்களே. இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ வந்துட்டே ஒரு அழகா சொல்லுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெரி குட். இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லு. இனிய உழவர் உழவர் இல்லடா, உழவர். இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெரி குட் வெரி குட் தனேஷ். இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு ப்ரைஸ் அடி எங்க விழுந்துருக்கு பாருங்க, இங்க. வண்டியில பெட்ரோல் காலி வச்சுல அம்மா மூஞ்சி எப்படி வச்சிருந்தா, நீ எப்படி வச்சிருந்த? ஐயோ 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 ஐயோ. நேற்றுக்கு அத்தா வந்துட்டு ஊர்ல இல்லை. சரியா, நாங்க 2 பேரும் வண்டியில பெட்ரோல் இருக்காரு கவனிக்காம போயாச்சு. அது பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிடுறது திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வழியில வண்டி நின்றுருச்சு. அப்புறம் நான் ஒரு பக்கம் டென்ஷன், இவன் வந்து தலையிலே அடிச்சிட்டு இருக்கா. அவரு ஹெல்ப் பண்ணுவாரா? ஆமா, பக்கத்துல வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது. அந்த அண்ணா கிட்ட இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் எங்க இருக்கு, நான் வந்துட்டு போயிட்டு ஆட்டோல வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அண்ணா இல்லைன்னு சொல்லி அவங்க வண்டியில இருந்து எனக்கு கொஞ்சமா பெட்ரோல் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். அப்பா அடிக்கடி பண்ணுவாங்கடா. எனக்கு தெரியல. அத்தா புள்ள போய் சொல்ல மாட்டா. சரியா அத்தா, என் மகன் எப்போ
என் மகன் எதையும் மறக்கவும் மாட்டான் பொய்யும் சொல்ல மாட்டான் சரியா நான் வந்து சொல்றேன் இவ்வளவு நான் வச்சிட்டு 1% அப்புறமா 0 ஆயிடுச்சு அப்படியா என்னாச்சுன்னா உங்களோட ஓல்ட் வண்டி இருக்குல ஜிஆர்ஏ ஆமா அது வந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட்ல நிப்பாட்டிட்டு லெஃப்ட் சைடு இருக்குல அந்த வெரைட்டி சென்டருக்கு ஆமா அப்புறம் அங்க தான் நிப்பாட்டணும் அப்படியாமா அவன் ஜிஆர்ஐன்னு சொன்னானா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் ஜிஆர்ஐன்னு ஒரு வண்டி உண்டா அப்படின்னு அப்புறம் தான் இசட்டாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் இந்த பையன் என்ன பேசவே விட மாட்டேங்கிறான் சரி சரி நீ அங்க போய் உட்காந்து சரியா இப்போ வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌனி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் தனிஷ் வந்துட்டு ஒரு வாரமாவே ப்ரௌனின்னு கேட்டே இருக்கான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம வந்துட்டு செஞ்சு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு இந்த சிஸ்லிங் ப்ரௌனிக்கு ஒரு நார்மலா ப்ரௌனி தான் சிஸ்லிங் ப்ரௌனிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு என்னன்னா நாங்க வந்து ஃபேமிலியா ஒரு டைம் சீஷல் போயிருந்தோம் அண்ணா நகர்ல அங்க வந்து அந்த ஸ்டோரியா நான் நினைச்சேன் அந்த சிஸ்லிங் ப்ரௌனி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஸ்டோரி சொல்ல போறேன் அது எனக்கு என்ன தெரியும் அந்த ஸ்டோரி ஒன்றும் ரொம்ப அவ்வளோ நல்ல ஸ்டோரிலாம் இல்லை நெக்ஸ்ட்டுக்கு போ இல்ல நாங்க அங்க இல்லை இல்லை அவ்வளோ நல்ல ஸ்டோரிலாம் இல்லை ஃபேமிலியா போயிருந்தோம் சாப்பிட்டோமா ரொம்ப சூப்பரா பெரிய ஃபேமிலி நீ வேற ஸ்டோரிக்கு போமா நீ அப்போ வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அந்த சிஸ்லர் பேன் வந்துட்டு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சாஸ் ஊத்தி அது மேல ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்காக அப்புறம் மகப்பேர்ல தேடும்போது எனக்கு கிடைக்கவே இல்லை நிறைய பேருக்கு தெரியவே இல்லை ஏன்னா நான் சொல்றது ஒரு 6-7 வருஷம் முன்னாடி சரியா அப்புறமா அண்ணா நகர்ல நம்ம சந்தோஷ்ல கிடைச்சது அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து செஞ்சா அவ்வளோ சூப்பரா இருந்தது நிஜமாவே ஆனா கடையில இப்போ 400க்கு மேல சார்ஜ் பண்றாங்க ஒரு பீஸ் ப்ரௌனி வித் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் அப்புறம் கொஞ்சமா அதுக்கு போய் இதுக்கு 400 ரூபாய் வெறும் மைதா மாவு தானே அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் நல்லா தானே சாப்பிடுவீங்க மைதா மாவு பாக்கெட்டே 1 கிலோ 10 ரூபா தான் 1 கிலோ 10 ரூபா தராங்க மைதா மாவு எவ்வளவுமா தாத்தால அவ்வளவுதான் 30 ரூபா 35 ரூபா இருக்கும் தெரியல நீ யாரும் ஏசாதீங்க எனக்கு தெரியல சரியா குடும்ப பொண்ணுங்க இது கூட தெரியல பாருங்க நோட் பண்ணுங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு ப்ரௌனியோட ரெசிபி வந்து நம்மளுக்கு ஷேர் அதுக்கு ஒரு நவீன மிஷின் வேற வச்சிருக்காங்க இந்த மிஷின் வந்துட்டு நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா பேக்கிங்ல கேக்கெல்லாம் செய்யும்போது கப் மெஷர்மெண்ட்டே ஓரளவு கரெக்டா வரும் ஆனா ப்ரௌனிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிராம் கணக்குல நம்ம வந்து ரொம்ப மைன்யூட்டா வர மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுலதான் வந்துட்டு மெஷர் பண்ணி போடணும் இந்த மிஷினை நான் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு பிறகு என் கண்ணுலே பார்த்தேன் ஆனாச்சு நான் பார்த்துட்டேன் அப்பா சரி ஓகே இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்த்துலாம் இவன் இருக்கான் தெரியுமா இந்த அடுப்படியை விட்டுல போவாட்டான் இங்கே செட்டில் ஆயிடுவான் பேக்கிங் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பேக்கிங்ல அதனால நானும் தனிஷ் வந்துட்டு பேக்கிங் படிக்கலாம்னு இருக்கோம் அப்படிதான் மக்களே ஆனா ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி கேக்குறாங்களே என்ன பண்றது நம்ம அப்பா கிட்ட என்ன இருக்கலாம் அவ்வளவுதான் நான் தப்பா சொல்லிட்டேன் இல்லனா என்னோட பிகி பேங்க் அது பத்தாதுடா பிகி பேங்க் பத்தாது சரி இருங்க நான் அந்த அடல்ட்ட மாட்டிட்டேன் அப்படியா இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் ஒரு 120 கிராம் அளவுக்கு பட்டர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் அன்சால்டட் பட்டர் சரியா சால்டட் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க சரியா ஏன்னா ரொம்ப சால்ட்டா இருக்கும் நான் சொல்றது கரெக்ட் தானே கரெக்ட் தான்மா கரெக்டா சொல்லிட்டேனே சரி இது மெல்ட் ஆகட்டு இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுருவோம் இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை இதில் ஒரு 2 முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றிப்போம் இந்த முட்டையும் சீனியும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகுற அளவுக்கு அடிச்சுப்போம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது உள்ள சேர்த்துப்போம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு ஒரு ஃபில்ட்ரு ஒன்று வச்சு ஒரு 60 கிராம் அளவுக்கு மைதா மாவு அதை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு 35 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் இதையும் இந்த மாதிரி ஜலிச்சுப்போம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பட்டரையும் உள்ள சேர்த்துப்போம் லியோ படத்தில் பண்ணுற மாதிரி பண்ணுறியே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோல்டிங் மெத்தட் சரியா ரொம்ப போட்டு பீட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி
போட்டு பீட் பண்ண சப்பாத்தி மாதிரி ஏறுமா? உங்களெல்லாம் வச்சுட்டு நான் ப்ரௌனி பண்ண வந்து பார்த்தீங்களா? பின்னாடி ஒருத்தன் அம்மா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, இதுக்கு பின்னாடி வேலை சொல்றாங்க. என்னம்மா பண்ற? நீ வாயை மூடிட்டு இருக்கணும் தான் அந்த வேலையே கொடுத்து. போதும், ரொம்ப நேரம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன், போதும். அப்பா சொன்னா நான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டியா? பண்ணிட்டு ஓரம் வச்சிரு, போதும். சரியா? ஓகே அம்மா பண்ணிட்டேன். வெரி குட். சூப்பரா பண்றீங்க. எனக்கு ஒரு சான்ஸ் தரீங்களா? அதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பிடிக்காதே. தள்ளுங்க. இந்த பண்ணு. இப்போ சப்பாத்தி மாவா போகுது. அவன் அப்புறம் அகலையா அவன் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த மாதிரி ஒரு டின் ஒன்று எடுத்துட்டு உள்ளே ஃபில் பண்ணிப்போம். இப்போ இதில் நான் பாதாம் வச்சுக்கிறேன். வால்நட் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஆல்ரெடி 180 டிகிரியில் செல்சியஸ் சரியா ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம 30 தான் இருக்குல்ல. சரி 30 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த ஆன் பண்ணாமலே விட்டுறலாம். ஸ்டார்ட் கொடுக்கணும். உங்களை மாதிரி நீங்க அப்படியே போயிட்டீங்கன்னா கேட்க அவ்வளோதான். கேக்கே வராது. ஆனால் இவங்களெல்லாம் வச்சுட்டு இப்போ ப்ரௌனி கூட இவரும் உள்ள போய் உட்காந்துமான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ரெண்டு பேரும் செம்மையா இருக்கும்டா உள்ள. சூப்பர் ஹாட்டா இருக்கும். அதான் வாங்க தூக்குங்க. ஃபேஸ் மட்டும் தான் ஃபிட் ஆகுமா? அத மட்டும் கலட்டி போவா. ஏய் நான் மடக்கி வைக்கிறேன்டா. இல்ல மடக்கி வச்சாலும் ஃபேஸ் அப்படியே ஃபேஸ் மட்டும் அப்படி கலட்டி வைக்கட்டா? பான் ஒன்று வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சாஸ் செய்ய போகிறோம் சரியா? சாக்லேட் சாஸ். அதுக்காக இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் உண்டுல அதை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் இதோட சேர்ந்து மெல்ட் ஆகும். ஒரு 100 கிராம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் உண்டுல அதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகும். எல்லாம் மெல்ட் ஆயிட்டு சாக்லேட் க்ரீமா வந்துடும். எஸ் கரெக்ட். தேங்க்யூ. ஓகே சாக்லேட் சிரப் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுருவோம். ப்ரௌனி ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. கொஞ்சம் முந்திரி வந்துட்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு அந்த சிஸ்லர் பேனோட கீழே வைக்கிற வுட்டு. இதுதான் அந்த பேனு. இதை வந்துட்டு நல்லா சூடு பண்ண வச்சுருக்கேன். நல்லா சூடாகணும். இதோட ப்ரௌனி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பூ மாதிரி இறங்குது. கொஞ்சம் ஆற வச்சு கட் பண்ணணும். தனக்கு டைம் ஆனதுனால நான் கொஞ்சம் உடனே கட் பண்ணிட்டேன். ஒரு ப்ரௌனி பீஸ் வச்சாச்சு. ஐஸ்கிரீமை எடுக்கிறாங்க. ஓகே இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகே இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம்ல இந்த சாக்லேட் இது வேண்டாம். ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரௌனி பண்ணது சமல்ல. நானும் சென்னையில அவ்வளவு கத்துனேன். இது இந்த சிஸ்லிங் ப்ரௌனி சாப்பிட்றதுக்கான ஸ்பூன் ஆகும். நல்லா லென்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து கொஞ்சமாக ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடணும். சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணலாமா எல்லாரும்? எல்லாரும் ட்ரை பண்ணலாம். சரி சீக்கிரம். இது இவ்வளோ உனக்கு தான் சரியா? சீக்கிரம் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே. எங்க தூரமா? இல்ல அப்பா கிட்ட வந்து. பை மா. ஓகே பாய். ஸோ கடவுளே. ஓகே பாய் பாய். ஓகே இது வந்துட்டு ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபியாக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சரியா? ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த சிஸ்லர் பேன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஆன்லைன் ஷாப்ல எல்லாமே வந்துட்டு கிடைக்கும் சரியா? வேணா நீங்க வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்புறம் அமேசான்லயும் கிடைக்கும். ஆமா அமேசானுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன், ஃப்ரீ ப்ரொமோஷன் சரியா? அவ்வளவுதான். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பை பாய்.